கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களிலே சொப்பன தரிசனத்தை குறித்து பார்த்தோம். அந்த சொப்பன தரிசனங்களிலும் இப்பொழுது தனித்துவ சொப்பன தரிசனத்தை குறித்து பார்ப்போம். தனித்துவ சொப்பன தரிசனம் என்பது என்றால், ஒரு தனி நபருக்கு தன்னை குறித்தேயே தேவன் சொப்பனத்தின் நிமித்தமாக வெளிப்படுத்துவாரானால் அது ஒரு தனித்துவ சொப்பன தரிசனமாக காணப்படுகிறது. இப்படி யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்களை குறித்தும் தன்னுடைய தகப்பனாரை குறித்தும் யோசேப்புக்கு தேவன் தரிசனமாக சொப்பனத்தின் நிமித்தமாக வெளிப்படுத்தியிருப்பார். அதில் என்ன என்றால், உன்னுடைய அரிக்கட்டுகள், சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டை பணிந்ததாக அவன் சொப்பனம் கண்டிருப்பான். அதே போன்று இன்னொரு சொப்பனமும் கண்டிருப்பான். அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது என்று அவன் சொப்பனமாக கண்டிருப்பான். எனவே இது ஒரு ஓமையான சொப்பனத்திற்கும் பொருந்தும். அதே சமயத்தில் தனித்துவம் அப்படின்னா தனக்கு உகந்த அப்படின்னா யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தின சொப்பனமாக, அவனுக்காக மாத்திரமே அவனை குறித்து வெளிப்படுத்தின சொப்பனமாக இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படாது. எனவே இது போன்ற சொப்பனங்களை தனித்துவ சொப்பனம் என்று சொல்ல முடியும். எனவே இந்த சொப்பனத்தை குறித்து ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5லிருந்து 11 வரை வாசிக்கிறேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் சொன்னபொழுது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான் என்பதே ஆமாம். இந்த இடத்துல இவனை குறித்து சொல்லப்பட்டதினால இது ஒரு தனித்துவ சொப்பனம் என்று பார்க்கிறோம். எனவே இது போன்ற அடுத்த காரியங்கள், அதாவது நிழலோட்ட சொப்பன தரிசனம். இந்த நிழலோட்ட சொப்பன தரிசனம் என்பது என்ன என்றால், பொதுவாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னன்னாக்கா, நிழலோட்ட சொப்பனத்துக்கும் நிழலோட்ட தரிசனத்துக்கும் சொப்பன தரிசனத்துக்கும் பெரிதான வித்தியாசம் இல்லை. நம்ம விழித்திருந்து தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கப்படுகின்ற அந்த வேலைகளில் நிழலோட்ட தரிசனங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதே போல் நித்திரை செய்யப்படும் பொழுது நாம் நித்திரை செய்கின்ற வேலைகளில் தேவ தரிசனம் சொப்பனத்தின் நிமித்தமாக வெளிப்படுகிறது. இப்போ இந்த நிழலோட்ட தரிசனத்துக்கும் சொப்பன தரிசனத்துக்கும் ரெண்டுமே ஒரு விதமான பிக்சர்ஸுங்க நமக்கு வெளிப்படும். அது ஒரு 2D பிக்சராக இருக்கலாம், 3D பிக்சர் மாதிரி இருக்கலாம், அப்படின்னா 2 பரிமாண பிக்சராக இருக்கலாம், 3 பரிமாண பிக்சராக இருக்கலாம். அது நிமித்தமாக தேவன் நமக்கு அந்த தரிசனங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். எனவே இரண்டும் ஒரு விதமான மிக்சிங்கான ஒரு இணைந்த ஒரு காரியத்தை தான் நிழலோட்ட சொப்பன தரிசனம் என்று சொல்லப்படுகிறோம். சில வேளைகளில் நம்ம நித்திரை செய்து கொண்டே இருப்போம். அந்த வேலைகளில் ஆண்டவரை வாய் நிமித்தமாக ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா அரை தூக்கத்தில் இருப்போம். அதேமாதிரி நம்ம தேவனை துதித்துக்கிட்டே இருப்போம். அதேமாரி ஜபத்திலையும் அப்படி தான். அதுபோல் இந்த அரைகுறையான ஒரு காரியங்களை குடம் குறித்து சொல்லலாம். பாதி தூக்கத்தில் பாதி நம்ம வெளித்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள். அப்போ இது போன்ற ஒரு நிலையில் ஒரு வேளை இந்த சாலமோன் ராஜா அந்த ஜப வேலைகளிலும் சொப்பன வேலைகளிலும் இரண்டும் ஒரு
சமப்படுத்தி இருக்கிற ஒரு நிலையாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். எனவே அந்த வேலைகளில் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 1 ராஜாக்கள்ல 3வது அதிகாரம் 5, 9வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளிலே இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த இடத்துல அவனுடைய மனதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கலாம். எனவே இது ஒரு நிழலோட்ட சொப்பன தரிசனமாக இருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா இதே வசனங்களை இந்த இடத்துல சொப்பன தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு இடத்துல, அதாவது 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படும் போது அது ஒரு தரிசனமாக சொல்லப்படுகிறது. 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கிறேங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார். இது ஒரு சொப்பன தரிசனமாக இருக்கலாம், அல்லது இது ஒரு நிழலோட்ட தரிசனமாக இருக்கலாம், அல்லது இரண்டும் கலந்த ஒரு ஜெப வேலைகளில், ஒரு அயர்ந்த நித்திரை வருகின்ற வேலைகளில் தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனமாக அல்லது தரிசனமாக வெளிப்படுத்துவாரானால் இதை ஒரு நிழலோட்ட சொப்பன தரிசனம் என்று சொல்ல முடியும். இது சில வேளைகளில் இது போன்ற ஒரு காரியங்களை அநேகர் அனுபவித்தும் இருந்திருக்கலாம். அதாவது தூங்கி கொண்டே ஜெபிப்பது, தூங்கி கொண்டே தேவனை ஆராதிப்பது, தூங்கி கொண்டே நடப்பது கூட இருக்குது. அதேமாதிரி தூங்கி கொண்டே வேதத்தை வாசிப்பது, இப்படி தன்னை அறியாமல் அவங்க அந்த ஒரு நிலைகளை அடைகிறாங்க. எனவே இது ஒரு நிழலோட்ட சொப்பன தரிசனம் என்று சொல்லலாம். அடுத்ததாவது தேவ வார்த்தையின் சொப்பன தரிசனம். அது ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்க்கலாம். தேவ வார்த்தையின் சொப்பன தரிசனம், ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றான். இந்த இடத்துல லாபான் என்பவன் யாக்கோபுடைய மாமன். அவன் லாபானை விரோதிச்சுக்கிட்டு அவனுடைய சீரிய தேசத்திலிருந்து தன்னுடைய தேசமாகிய கானான் தேசத்திற்கு தன்னுடைய தாயா தகப்பனாரை பார்க்க முடியாத வந்து கொண்டு இருப்பான். அப்போ அவனை நிறுத்தும்படியாக இந்த லாபான் என்ன பண்ணுவான், அவனை பின்தொடருவான். அவனுடைய தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற அவனுடைய விக்கிரகத்தை இவன் எடுத்துக்கொண்டதாக நினைத்து, அதை ஆக்சுவலாக ராகேல் என்பவள், அதாவது லாபானுடைய 2வது மகள் ராகேல் என்பவள் அதை மறைத்து வைத்திருப்பான். ஆனால் இவன் எடுத்துக்கொண்டதாக நினைத்து கொண்டு பின்தொடர்ந்து வருவான். அதோடு இவன் இந்த சீரியா தேசத்தை விட்டு அவன் சம்பாதித்த ஆஸ்திகள் எல்லாம் பெரிதாக இருப்பதினாலே அதை எடுத்துக்கொண்டு போக இவனுக்கு மனம் இல்லை. அதாவது தன்னுடைய மர்மம் எடுத்துக்கொண்டு போவதற்கு மனம் இல்லை. தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்து போகிறானேங்கிற ஒரு விதமான வைத்தறிச்சலும் அவனுக்கு இருக்கும். அந்த வேலைகளில் அவன் பின்தொடர்கின்ற வேலைகளில் ஆண்டவர் இவனுக்கு சொப்பனத்தில் சொல்லுவார். என்னன்னாக்கா, அவனிடத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவு போடாத, தீங்கு ஒன்றும் செய்யாத. அவன் சண்டை போட்டு அவன் திரும்ப கொண்டு போகலாம் என்று நினைத்தானோ, அல்லது அவனிடத்துல சண்டை போட்டு அவனுடைய ஆஸ்திகளையும் அவனுடைய தெய்வம் என்கின்ற விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று நினைத்தானோ, அது வேறு விஷயம்.
ஆனால் அவனிடத்தில் சண்டை போட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது என்பதை மாத்திரம் தெரிகிறது. எனவே அதன் நிமித்தமாக ஆண்டவர் சொல்கிறார், அன்று ராத்திரியில் அவனுக்கு நீ அவனிடத்துல தீமை ஒன்றும் செய்யாத என்று அந்த இடத்துல வார்னிங் பண்ணுறார். எனவே இந்த வசனம், இந்த வார்த்தை தான் தேவ வார்த்தையின் சொப்பன தரிசனமாக காணப்படுகிறது. தேவ வார்த்தை சொப்பனத்தின் நிமித்தமாக லாபானுக்கு வெளிப்பட்டது. இது தேவ வார்த்தையின் சொப்பன தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாவது முகமுகமான தரிசனம். முகமுகமான தரிசனத்தை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமும் முகமுகமான சொப்பன தரிசனம். ஆதியாகமும் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம். 28வது அதிகாரம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்திரி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆமென். இப்போ இந்த இடத்துல முகமுகமாக தேவன் சொப்பனத்தினாலே பேசியிருப்பார். அப்போ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கும்படியாகவும் திடப்படுத்தும்படியாகவும் இவனுடைய வம்சாவளிகளில் இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாகவும் தேவன் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபுக்கு கொடுத்திருப்பார். இதை கண்டு அவனே அந்த 16வது வசனத்தில் சொல்லியிருப்பார். என்னன்னாக்கா, கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்கிறார். எனவே இது ஒரு முகமுகமான சொப்பன தரிசனமாக, கனவுகளினால் ஏற்பட்ட ஒரு தரிசனமாக காணப்படுகிறது. எனவே இந்த சொப்பன தரிசனங்கள் 7 விதமாக சொல்லப்படுகிறது. அடுத்த தரிசனங்கள், அதாவது நிழலோட்ட தரிசனம் என்கின்ற தரிசனத்தை குறித்து நாம் பார்ப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.